ஓ இந்த நம்பரோ பயங்கரமா இருக்கு ஹெல்மெட். இது பாத்தீங்கன்னா இப்பதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸ்டீல் பேடு. நீங்க ஸ்டீல் பேட்ல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு கிராபிக்ஸ் விடுவாங்க. மித்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு கிராபிக்ஸ் தான் விடுவாங்க. ஸ்டீல் பேட் மட்டும் மாசம் ஒரு கிராபிக்ஸ் விடுவாங்க. நம்ம ஓன் பிராண்டோட செயின் லூப் வாங்கினீங்கன்னா செயின் கிளீனர் ஃப்ரீ. எப்பன்னு கேட்டீங்கன்னா 365 நாள் உங்களுக்கு ஃப்ரீ. ஓ இது வந்து 365 நாள் ஃப்ரீயா கொடுப்போம். இது நம்ம ஓன் பிராண்ட். பசங்க வந்து எவ்வளவுதான் பிராண்ட் இருந்தாலும் ஆக்சர் தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல செல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பேடிங்கு எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மோட்டோ கிராஸ் ஹெல்மெட்டு நம்மகிட்ட இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரேட்ல வாங்கினாலும் சரி, முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த டீரிங் லாக்கு அப்புறம் நார்மல் லாக்கு வந்து நீங்க ஹெல்மெட்டுக்கு போட மறந்துடுறீங்க. அதுதான் மெயின். நீங்க இதெல்லாம் கிரிப்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஹேண்டில் பார் கிரிப் இதெல்லாம். இது பேலக்கல்வா ஹெல்மெட்டுக்குள்ள போடுறது இது. ஓகே. இது ரோப்பு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நம்மளோட ஷாப் நேம் லொகேஷனுங்க ப்ரோ? நம்ம ஷாப் நேம் வந்து தமிழன் ரைடர்ஸ். லொகேஷன் வந்து சென்னை மொபைல்ஸ் இருக்கு, ஹோப்ஸ். அதுக்கு ஆப்போசிட்ல விஐ ஷோரூம் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா பூர்விகா இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஜிம் இருக்கு. தமிழன் ரைடர்ஸ் பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல இருக்கு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ராமநாதபுரம்ல இருக்கு, பரமக்குடியிலயும் இருக்கு. ப்ரோ நம்ம என்ன ப்ரோ அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ? நம்ம அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஹெல்மெட்டு, டயரு, இன்ஜின் ஆயில், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம சைலன்சரு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓ பைக் ஒன்று நல்லா ஆக்சஸரீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ பைக்னா ஒரு A to Z ஆக்சஸரீஸ். ஆமா, A to Z. இப்போ நம்ம பைக் ஆக்சஸரீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல எப்படிங்க ப்ரோ? இல்ல, சர்வீஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்றது, ஏர் ஃபில்டர், பிளக்கு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம நம்மகிட்ட வந்து ஆக்சிடென்ட் வண்டியும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். MT, R15, டியூக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வண்டியும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம KTM ஸ்பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கிடைக்கிறது. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் எந்த பொருளா இருந்தாலும். ஓகே ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம ஹெல்மெட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குங்க? ஹெல்மெட்ஸ்ல வந்து ஸ்டட்ஸ் இருக்கு, வேகா இருக்கு, ஆக்சர் இருக்கு, SMK இருக்கு, MT இருக்கு, பில்மோலா இருக்கு. எல்லா பிராண்டும் இருக்கு நம்மகிட்ட. டயர்லயும் பாத்தீங்கன்னா மெச்சிலின் இருக்கு, C8 இருக்கு, அப்போலோ இருக்கு, மேக்சிஸ் இருக்கு. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பைக் ஆக்சஸரீஸ் ஷாப் இருக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து என்ன ப்ரோ ஸ்பெஷல்? நம்ம இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே 365 நாள் ஆஃபர்ல கொடுப்போம். அது மாதிரி ஃபிட்டிங்குமே நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏத்தாப்புல கம்மியா தான் வாங்கிக்கிறோம் நம்ம. அதுவும் இல்லாம செயின் லூப், நம்ம ஓன் பிராண்டோட செயின் லூப் பாத்தீங்கன்னா 365 நாள் செயின் லூப் வாங்கினீங்கன்னா செயின் கிளீனர் ஃப்ரீ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்மெட் பார்க்க போறோம். நம்மகிட்ட ஹெல்மெட் வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 550 ரூபாயில இருந்திருக்கு. பிராண்டட் ஹெல்மெட் எல்லா மாடலும் புதுசா வர்றது வந்து நம்மகிட்ட ஃபர்ஸ்டே வந்துடும் நம்மகிட்ட. அது மாதிரி இப்போ ஆக்சர்ல வந்து இந்த மாடல் வந்து புதுசா விட்டுருக்காங்க. இந்த மாடல் யார்ட்டையுமே கிடையாது, நம்மகிட்ட இருக்கு இந்த மாடல். ஓகேங்க. இப்போ இந்த ஹெல்மெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குங்களா எப்படிங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, எல்லா சைஸும் இருக்கு. Sல இருந்து XL, XXL வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்க ப்ரோ. நெக்ஸ்ட்டுங்க ப்ரோ, ஹெல்மெட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜோக்கர் மாடலு, அந்த மாடல் இருக்கு. அது மாதிரி பைக் லவர்ஸுக்கு வந்து பிஸ்டன் அந்த மாடல் இருக்கு. நிறைய மாடல் இருக்கு, டக் மாடல் இருக்கு. பசங்க வந்து எவ்வளவுதான் பிராண்ட் இருந்தாலும் ஆக்சர் தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல செல் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பேடிங்கு எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுல என்னென்ன சைஸ் எல்லாம் இருக்குங்க ப்ரோ? இது சைஸ் பாத்தீங்கன்னா XSல இருந்து XXL வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த ஷெல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க ப்ரோ? இதெல்லாம் நமக்கு வாரண்டி இருக்குங்களா எப்படிங்க? வாரண்டி அவங்க அபிஷியல் வாரண்டி 1 இயர் கொடுப்பாங்க. ஓகே. அதுவும் அதுவும் இல்லாம உங்களுக்கு இப்ப ஒரு சில பிராண்டு பாத்தீங்கன்னா வைசரு, இந்த மேல உள்ள மெக்கானிசம் இதெல்லாம் உடஞ்சுன்னா கிடைக்காது. ஆக்சரி, SMK இந்த ரெகுலரா வாங்குற பிராண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். நம்மகிட்டையும் கிடைக்கும். நீங்க வெளியில வாங்குறதுனால வெளியில வாங்கிக்கலாம். ஓகே. ஆனா இப்போ இந்த ஹெல்மெட் ஓகேங்க ப்ரோ. ஆனா இந்த ஹெல்மெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர், இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிளாஸ் எனக்கு பிளாக் கலர் வேணும். பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, கோல்டு கலர் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? ஸ்டிக்கர்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேட்கற ஸ்டைல்ல வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ற ஹெல்மெட்டுக்கு ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வாரண்டி ஏதாவது இருக்குங்களா? வாரண்டி இருக்கு. அதுவும் இல்லாம நம்மகிட்ட சர்வீஸும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த உள்ள அந்த இது நட்டு போயிருச்சு, நட்டு வந்து வெளியில எங்கேயுமே இது பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபுல்லா பேடிங் எல்லாமே பிரிச்சு நம்ம அதை நீட்டா இது பண்ணிட்டு கரெக்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க ப்ரோ.
நெக்ஸ்ட்டுங்க ப்ரோ, ஏன்னா மோட்டோ கிராஸ் ஹெல்மெட் நம்மகிட்ட இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரேட்ல வாங்கினாலும் சரி, முக்கியமான விஷயம் வந்து நீங்க இந்த டீரிங் லாக்கு அப்புறம் நார்மல் லாக்கு வந்து நீங்க ஹெல்மெட்டுக்கு போட மறந்துறீங்க. அதுதான் மெயின். நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்மெட் வாங்கினாலும் இந்த லாக்கு போடணும். சரி. லாக்கு போட்டாதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா இருந்தாலும் ஹெல்மெட் உங்க தலையை விட்டு வெளியில வராது. இது ஆக்சுவல் லாக் இல்லாம இன்னொரு லாக் இருக்கும். ஆமா, லாக் இருக்கும். ஓகே. இப்போ இது கம்ஃபர்டபுள் எப்படி ப்ரோ இருக்கும்? கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. பேடிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகேங்க. இதுல கலர் வேரியேஷன் இருக்கு. இதுல கலர் வேரியேஷன் இருக்கு. இதுக்கும் வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? இதுக்கும் வாரண்டி எல்லாம் இருக்கு. சைஸஸ் ப்ரோ? சைஸ் எக்ஸ்எல்ல இருந்து எஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்ங்க ப்ரோ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எஸ்எம்கேல. ஓகேங்க ப்ரோ. எஸ்எம்கேல இது கொஞ்சம் யூனிக்கான மாடல். ஓகேங்க. வேணாம் மாடல் இல்லீங்களா? ஆமா, வேணாம் மாடல். நல்லா பாக்குறதுக்கு ரகட் ஃபீலிங். ஆமா, ரகட் ஃபீலிங் இருக்கு. பசங்க இந்த மாதிரி தானே விரும்புறாங்க உங்களுக்கு. இது ஷெல் சைஸ்ல எப்படிங்க ப்ரோ? ஷெல் சைஸ் இதுலயும் அதே மாதிரி தான். எஸ்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும். நல்லா இந்த குஷனிங் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு ஹெல்மெட் போட்டுக்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஆமா, இதுலயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஏதோ ஸ்பேர்ஸ் இது டேமேஜ் ஆச்சுனாலும் நம்ம மாத்திக்கும். ஓகேங்க ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடல் என்னென்ன மாடல் இருக்குங்க ப்ரோ? மாடல் டைப் 1 இருக்கு. ஓகேங்க ப்ரோ. நிறைய வேரியேஷன் இருக்கு. நிறைய வேரியேஷன். ஆமா. இப்போ இதெல்லாம் வந்து சேம் மாடல் தான் இல்லீங்களா? எஸ்எம்கேல. ஆனா அந்த கிராபிக்ஸ் மட்டும் மாறும். இந்த ப்ரோ பயங்கரமா இருக்கு ஹெல்மெட். இது பாத்தீங்கன்னா இப்பதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸ்டீல் பேடு. நீங்க ஸ்டீல் பேட்ல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு கிராபிக்ஸ் விடுவாங்க. மித்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு கிராபிக்ஸ் தான் விடுவாங்க. ஸ்டீல் பேட் மட்டும் மாசம் ஒரு கிராபிக்ஸ் விடுவாங்க. ஓகேங்க. ஆமா. ஆனா அது ஸ்டீல் பேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு செல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. எனக்கு 5000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு ஹெல்மெட் வாங்க முடியாதுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏத்தாப்புல ஸ்டீல் பேட் கம்பெனி ரெடி பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு 3000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, நல்லா இருக்கே ப்ரோ. நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இது என்னது ப்ரோ? இது வந்து ஏர் வெண்ட். உங்களுக்கு காத்து உள்ள போய் அந்த பேடிங் வழியா வெளியில வர்றதுக்கு. ஓகே. அப்புறம் இந்த காலேஜ் பசங்களுக்குலாம் நல்ல ஒரு இது இல்லீங்களா? ஆமா, காலேஜ் பசங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இது. உங்க இப்ப 365 டேஸும் ஆஃபர் இருக்கு. ஆமா, 365 டேஸும் ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எப்ப வந்தாலும் எடுத்துக்கலாம். எப்ப வந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஏஜிவி காப்பி மாடல் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே. நீங்க ஏஜிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,000 40,000 வரும். ஒரிஜினல். அது யாருனாலே வாங்க முடியாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாய் வரும். ஓகே, இது நல்ல பிராண்ட். நல்லா ஏஜிவிக்கு ஈக்குவலாவும் இருக்கும் உங்களுக்கு பேடிங் குவாலிட்டிலாம். இந்த குஷனிங் கொஞ்சம் நிறைய இருக்கும். இது நம்ம ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பில்மோல டக் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். நல்லாவும் இருக்கும் கலர். உங்களுக்கு பேடிங் உங்களுக்கு நல்லா குஷனிங்காவும் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி புஷ் அந்த டைப் இருக்கும். ஓகே. இது பேடிங் இதெல்லாம் வந்து இப்ப நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா இந்த இதை மட்டும் இழுத்தோம்னா நம்மளுக்கு பேடிங் எல்லாம் தனியா வர்ற மாதிரி. தனியா வர்ற மாதிரி. ஓகே. நம்ம போட்டு மண்டையை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இல்லாம இதை மட்டும் இழுத்தோம்னா கரெக்டா ஹெல்மெட் வெளியில வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி. இதை மட்டும் இழுத்தா. ஓகே. இது இப்போ இதுல வந்து இந்த மாடல்ல மட்டும் தான் இருக்கு இல்லீங்களா? இது இந்த ஆப்ஷன் ஒரு சில மாடல்ல மட்டும் இருக்கும். ஆக்சர், பில்மோலா கொஞ்சம் பெரிய பிராண்ட்ல இருக்கும். ஓகே. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆக்சர்ல வந்து ஹெச்பி மாடல்னு சொல்லுவாங்க. இது அப்பையில இருந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த மாடல் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவும் செய்யாது. பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா. ஆமா, கலர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிஸ்டன் படம் போட்டிருக்கோம். பைக் வீலி அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே போட்டிருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் எல்லாம் என்ன ரேஞ்ச் வரும்? இது வந்து ஸ்டார்டிங் வந்து 6500 ரூபா. 6500 இருந்து இருக்கு. இதுல டிஸ்கவுண்டும் இருக்கு உங்களுக்கு. இதுலயே டிஸ்கவுண்ட் இருக்கு. சரி. இதுக்கும் வாரண்டி இருக்கு. இதுக்கும் வாரண்டி இருக்கு உங்களுக்கு. இப்போ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு Black கலர் கிளாஸ் வேணும்னா Black கலர் கிளாஸ் நம்ம ஆமா தனி சார்ஜ் ஆகும். அதுலயும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மத்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படிங்க ப்ரோ? பிரைஸ் ரேஞ்ச் நீங்க வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் பிரைஸ் ரேஞ்ச். ஓகே. லேடிஸ் ஹெல்மெட்டும் இருக்கு. அது மாதிரி வயசானவங்க அவங்க போடுற மாதிரி ஹெல்மெட் இருக்கு. லேடிஸ் ஹெல்மெட் 800 ரூபாயில இருந்து உங்களுக்கு. லேடிஸ் ஹெல்மெட். லேடிஸ் ஹெல்மெட்ஸ்ல வந்து என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குங்க ப்ரோ? லேடிஸ் ஹெல்மெட் வந்து வேகா இருக்கு, ஸ்டட்ஸ் இருக்கு, ஓகேங்க, எஸ்எம்கே இருக்கு, ஆக்சர் இருக்கு. ஆக்சர்லயே நம்ம லேடிஸ் ஹெல்மெட் வச்சிருக்கோம். ஓகே. ஆக்சர்லயே இருக்கு. ஓகே. இப்போ லேடிஸ் ஹெல்மெட்ல வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் வந்து 550 ரூபாயில இருந்து, அதுவும் 550 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். ஓகே. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் கூட தான் 550 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ப்ரோ. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஹெல்மெட்டும் இருக்கு. ஒரு சில இடத்துல வச்சுக்கிற மாட்டாங்க. கிட்ஸ் ஹெல்மெட்டும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் இருக்குங்க. கேர்ள் இது இருக்கு. நெக்ஸ்ட்ங்க ப்ரோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட், பிராஸ்கெட். நீங்க ஒரு ஒரிஜினலோட இது நல்லா இருக்கும். உங்களுக்கு செயின் துரு பிடிக்காது. செயின் மட்டும் உங்களுக்கு கோல்டு கலர்ல வரும். இது நம்மகிட்ட வந்து 100 சிசில வந்து 650 சிசி வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. ஸ்டாக்கும் நிறைய இருக்கு. ஸ்டாக் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்மகிட்ட. ஓகே. எல்லா பைக்குக்கும் இருக்கு ஸ்டாக்.
ஓகே, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எந்த பைக் ப்ரோ போகும்? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா MT V3 டியூக்கு அந்த பைக்குக்கு அதிகமா போகும். நம்ம ஓன் பிராண்டோட செயின் லூப் வாங்குனீங்கன்னா செயின் கிளீனர் ஃப்ரீ. எப்பன்னு கேட்டீங்கன்னா 365 நாள் உங்களுக்கு ஃப்ரீ. ஓ, இது வந்து உங்க 365 நாள் ஃப்ரீயா கொடுப்போம். இது நம்ம ஓன் பிராண்ட். ஓகே ப்ரோ. இதெல்லாம் வெளியில வாங்கினா எவ்வளவு ப்ரோ வருங்க? வெளியில எல்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு பீஸ் 200 ரூபா வரும். 200 ரூபா நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் இல்லைங்களா? ஆமா, ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். என்ன வாங்கினா கொடுக்கணுங்க? செயின் கிளீனர் லூப் வாங்கினா கிளீனர் ஃப்ரீ. கிளீனர் வாங்கினா லூப் ஃப்ரீ. எது வாங்கினாலும் எது ஃப்ரீ கிடையாது. ஓகே. இப்போ இன்ஜின் ஆயில்ல என்னென்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? இன்ஜின் ஆயில் மோட்டோல் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. அப்புறம் லிக்கி மோலி இருக்கு, ரா இருக்கு. ஓகேங்க. இப்போ பைக்குக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. இன்ஜின் ஆயிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100cc இருந்து 1000cc வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட இன்ஜின் ஆயில். ஓகே. இப்போ நம்ம நேம் பிளேட்டும் கஸ்டமைஸ் பண்ணி நேம் பிளேட் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நம்ம. ஓகே. IND போர்டு இப்போ கவர்மெண்ட்லயே கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த போர்டு நம்மகிட்ட அடிக்கிறனால அடிக்கலாம். இந்த மாதிரி டிசைனா அடிக்கிறனால அடிச்சுக்கலாம். ஓகே. இது என்னதுங்க ப்ரோ? அது செயின் கிளீன் பண்ற பிரஷ். உங்களுக்கு நீங்க செயின் கிளீன் பண்ணல நார்மலா பிரஷ் துணி வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா கை உள்ள போய் மாட்டிக்கும். இதை வச்சு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கை சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் ஐட்டம்ஸ் இருக்கு நம்மகிட்ட. லைட் ஐட்டம்ஸ் வந்து 300 ரூபாயில இருந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு உங்ககிட்ட. இந்த மாடல் வந்து கொஞ்சம் யூனிக்கான மாடல். ஹெல்மெட் மாதிரியே இருக்கும். நம்ம ஹெல்மெட் மாதிரி இருக்கும். ஃபாக் லைட் தான் இது உங்களுக்கு. இதுல வந்து ஒயிட்டும் வரும், எல்லோவும் வரும். ஓ, சூப்பர் சூப்பர். 2 கலர் வரும். அது மாதிரி ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து 6 போட்டது. இந்த ஸ்கல் டைப்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஸ்கல் டைப் எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கலரா எரியும் டிஃப்ரெண்டா. ஓ, எத்தனை கலர் எரியும்? இதுல மல்டி கலர், எல்லா கலரும் எரியும் உங்களுக்கு. ஓகே. ரெட், ப்ளூ, கிரீன். இது என்ன வண்டிக்கு போட்டுக்கலாங்க? இது ராயல் என்ஃபீல்டு ஹண்டர், கிளாசிக் 350. இதுங்க ப்ரோ? ஹிமாலயன் எல்லா பைக்குக்கும் போட்டுக்கலாம். இது GTக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஆமா, இது ராயல் என்ஃபீல்டு போட்டுக்கலாம். அதுலயே ஆர்என் போட்டது இருக்கு, பாஸ்ன்னு போட்டது இருக்கு. இது வந்து RX 100க்கு மாட்டிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. RX 100 தான் இருக்கு நம்மகிட்ட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் பாக்ஸ் உங்ககிட்ட வந்து பிளாஸ்டிக் இருக்கு, அலுமினியம் இருக்கு. அது மாதிரி வேரியேஷன் வந்து 30 லிட்டர், 50 லிட்டர், 45 லிட்டர்னு வேரியேஷன் இருக்கு உங்களுக்கு டாப் பாக்ஸ்ல. இதுலங்க ப்ரோ மெட்டல்லையும் நம்மகிட்ட 45 லிட்டர், 32 லிட்டர், 55 லிட்டர்லாம் இருக்கு. ஓகே. எல்லா பிராண்ட்லயும் இருக்கு டாப் பாக்ஸும். இதுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டிலாம் இருக்குங்களா? சர்வீஸ் வாரண்டி இருக்கு. ஓகே. அந்த லாக் இதெல்லாம் போச்சுன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு சார்ஜஸ் இருக்குங்களா? அதுக்கு சார்ஜஸ் நம்ம பார்த்து வாங்கிக்கிறோம். ஓகே. மேக்ஸிமம் சின்ன வேலையா இருந்துச்சுன்னா நம்ம சார்ஜஸ் இது வரைக்கும் வாங்கினது இல்ல. ஓகே. அது மாதிரி புல்லட் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு பாத்தீங்கன்னா மோட்டோ டார்க் இருக்கு, மோட்டோ விங்ஸ் இருக்கு, ரெட் ரோஸ்ட் இருக்கு. எல்லாமே இது பூராமே சர்டிபிகேட்டோட வரும் உங்களுக்கு. ஓ, சரி சரி. ஆமா ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ? இதெல்லாம் ஹேண்டில் பார். ஓகே. NS டியூக் ஹேண்டில் பார். இதுல ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில இருந்து வருதுங்க? ஸ்டார்டிங் இது வந்து 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 ரூபாயில இருந்து. இதுங்க ப்ரோ சைலன்சர் உங்களுக்கு வந்து 1600 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஜாக்கெட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ரைனாக்ஸ் இருக்கு, மோட்டோவேர் இருக்கு, சொலேஸ் இருக்கு. அது மாதிரி பேக் இருக்கு, சேடல் பேக் இருக்கு, சேடல் டேங்க் இருக்கு, DHC ஜாக்கெட் ஃபுல் செட்டுமே நம்மகிட்ட இருக்கு. பேண்ட், ஜாக்கெட் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஜாக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்கு? ஜாக்கெட் வந்து 4000 ரூபாய் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. 30,000. அது மாதிரி ரைடருக்கு உண்டான எல்லா செட்டும் நம்மகிட்ட இருக்கும். ஜாக்கெட் இருக்கும், பேண்ட் இருக்கும், பூட் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு பேண்ட் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நீ பேட் வாங்கிக்கலாம். அது மாதிரி பேஸ் லேயர், அந்த உள்ள ஜாக்கெட்டுக்குள்ள போடுற பேஸ் லேயரு நம்மகிட்ட இருக்கு. தெர்மல் லைனரு உங்களுக்கு குளிரான இடத்துக்கு போறீங்க, இப்ப ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னா உள்ள போட்டுக்கிற தெர்மல் லைனரும் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. இல்லைன்னா மழை பெய்யுது எனக்கு அப்படின்னா மழைக்கு போட்டுக்கிற ரெயின் லைனரும் நம்மகிட்ட இருக்கு. ரெயின் லைனர் வந்து ஜாக்கெட்டும் இருக்கு, பேண்ட்டும் இருக்கு, பேக்குக்கும் இருக்கு நம்மகிட்ட. ஓ, சரி சரிங்க ப்ரோ. இதுல என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்குங்க ப்ரோ? இது வந்து உங்களுக்கு 300 ரூபாயில இருந்து இருக்கு. 300 ரூபாயில. இந்த பூட்ல தனியா வாங்குறதுனால வாங்கிக்கலாங்களா? தனியா வாங்குறதுனால வாங்கி. ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சஸ்ல? ஸ்டார்டிங் வந்து 5000 ரூபாய் ரேஞ்சில இருந்து உங்களுக்கு 5000 ரேஞ்சில இருந்து இருக்கு. இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா, பசங்க மோட்டோ கிராஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே. அந்த மாதிரி இது ஆக்ஷன் கேமரா இருக்கு நம்மகிட்ட. இது ப்ளூ ஆர்மர் ப்ளூடூத். நீங்க இப்ப ஒரு 4 பேர் 5 பேர் போறீங்கன்னா குரூப் ரைடு மாதிரி போறீங்கன்னா இந்த சிக்னல் கிடைக்காத இடத்துல அவங்களை கனெக்ட் பண்ண முடியாது. இது நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்கள கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளவுஸும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிராண்டும் இருக்கு. ஆஃப் ரோடு கிளவுஸ் இருக்கு, அது மாதிரி ரைடிங் கிளவுஸும் இருக்கு நம்மகிட்ட. 380 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் 8000 ரூபாய் வரைக்கும் கிளவுஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயரு. நம்மகிட்ட டயர் வந்து அப்போலோ, மெச்சிலின், C8 இருக்கு.
டயர் வந்து எக்ஸல்ல இருந்து உங்களுக்கு பெரிய பைக் வரைக்கும் நம்மகிட்ட டயர் இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே டயர் இருக்காது. டயர் நம்மகிட்ட இருக்கு, நம்ம கடையிலேயே நம்ம மாட்டி கொடுத்துருவோம். இது என்ன டயர் ப்ரோ? இது வந்து அப்போலோ. அப்போலோ டயர்ல வந்து என்ன ரேஞ்சில் இருக்குங்க? அப்போலோ வந்து உங்களுக்கு 3200 இருந்து 3200 இருக்கு. இது C8 கொஞ்சம் பல்லா இருக்கும். ஓகே. ஆஃப் ரோடு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் வந்து மெச்சிலின். மெச்சிலின் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்கும் டயர். ஓகே. ரேட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும், ஆனா மெச்சிலின் டயர் நல்லா இருக்கும். இது என்னென்ன வண்டிக்கு போட்டுக்கலாம்? இது R15, MT, டியூக், RC, RS எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150 சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ். இது என்ன வண்டிக்கு போடலாம்? இது டியூக், R15, MT எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். ஓகே. இந்த பிரைசஸ் எல்லாம் எப்படிங்க ப்ரோ? இது பிரைசஸ் வந்து 3000 ரூபா வரும் ஒரு C8 வரும். மெச்சிலின் வந்து 4000 சில்லரை வரும். அப்போலோ பாத்தீங்கன்னா 5 சில்லரை வரும். 5 சில்லரை. ஓகேங்க ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா புல்லட்டுக்கு பேக் வீல். இது ஃப்ரண்ட் வீல். இது எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயன். இது பேக் வீல், ஃப்ரண்ட் வீல். இதெல்லாம் ஸ்ப்ளெண்டர், SP சைனு இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளுக்கான டயர். இது ஸ்கூட்டிக்கான டயர். இது ஓகே. ஜூபிட்டர், ஆக்டிவா, டியோ ஸ்கூட்டி டயர். இது பூரா இது பாத்தீங்கன்னா எல்லா பைக்கான வைசர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. NS, V3, V4, டாமினார், V2 எல்லா வைசர்ஸ் இருக்கு. அது மாதிரி மொபைல் ஹோல்டரும் இருக்கு. மொபைல் ஹோல்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 இருந்தனால உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு மொபைல் ஹோல்டர்ஸ் எல்லாமே. அது மாதிரி GPS இருக்கு. நீங்க பைக் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு போறீங்கன்னா தொலைஞ்சிரும்னு. ஆமா, பிராண்ட் நல்லா இருக்கு இல்லையா? பிராண்ட் நல்லா இருக்கும். GPS இது வந்து உங்களுக்கு 14 மாசத்துக்கான ரீசார்ஜோட வரும். ஓகே. இதெல்லாம் கிரிப்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஹேண்டில் பார் கிரிப். இதெல்லாம் இது பேலக்கல்வா, ஹெல்மெட்டுக்குள்ள போடுறது. இது ஓகே. இது ரோப்பு. உங்களுக்கு லக்கேஜ் வச்சு கட்டுறீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல ரோப்பு உங்கள்ட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர். கீ செயின்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஸ்டிக்கர் இருக்கு. கீ செயின்ஸ் வந்து நம்மகிட்ட பைக்குக்கு மட்டும் இல்ல, காருக்கு இருக்கு. மஹேந்திரா இருக்கு, டொயோட்டோ இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் பூரா நம்மகிட்ட இருக்கு. என்னென்ன வண்டிக்கெல்லாம் இருக்குங்க? இது எல்லா வண்டிக்கும் இருக்கு நம்மளுக்கு. பல்சர், எக்ஸல் நீங்க கொண்டு வந்தாலும் எக்ஸலுக்கு நம்ம இண்டிகேட்டர் மாட்டி கொடுப்போம். ஓ சூப்பர் ப்ரோ. என்ன ரேஞ்சஸ்ல இருந்து இருக்குங்க ப்ரோ? இது வந்து 200 இருந்து இருக்கு உங்களுக்கு. 200 இருந்து இருக்கு. அது மாதிரி நம்மகிட்ட மல்டி கலர் DRLன்னு இருக்கு. ஓகே. MT இதுக்கு வந்து ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பூராமே. ஓகே. இது மல்டி கலர் DRL. V4, MT, V3 இந்த மாதிரி வண்டிக்கு மாட்டிக்கலாம். ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரிமோட்லயே வந்து என்னென்ன கலர் வேணும்னு நீங்க இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு. GTக்கு, எக்ஸ்பல்ஸுக்கு, பல்சருக்கு, R15க்கு எல்லா பைக்குக்கு ரேடியேட்டர் கார்டு இருக்கு. அண்டர்பில்லி இது வந்து RC அண்டர்பில்லி எல்லா பைக்குக்கும் மாடிஃபிகேஷன் பண்றாங்க. இது வந்து ஸ்ப்ளெண்டர், RX100 இதுக்கு போடுறது. இது வந்து மர்காடு, ஃப்ரண்ட் மர்காடு. ஓகே. NS, டியூக்கு இதுக்கு போடுவாங்க. இது வந்து ஸ்கூட்டிக்கு எல்லா பைக்குக்கும் போடுவாங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ இவ்வளவு வச்சிருக்கீங்க? ஆமா, இது நம்மளோட வேர் ஹவுஸ். நீங்க கடையை பார்த்துட்டு என்ன கடை சிறுசா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா பொருளும் நம்ம டயரு, படாக் ஸ்டாண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்மி பிரைஸ்லயும் கொடுக்குறோம். ஓகே. ஹோல்சேல் பண்றீங்க? ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். ஹோல்சேல் பண்ணல கொஞ்சம் பிரைஸ் கம்மி ஆகும் உங்களுக்கு. ஓகே. அப்பனா நம்ம ஒரு ஷாப் ஓபன் பண்றோம். அது மாதிரி செயின் லூப் வந்து இப்ப எங்க பிராண்ட் பேர் போட்டிருக்கிறது வந்து வேணாம், உங்க பிராண்ட் போட்டது வேணும்னா நம்ம தனியா அதுவும் அடிச்சு கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழன் ரைடர்ஸ் இருக்குல்ல, பாத்தீங்களா? இப்போ உங்க பிராண்ட் உங்க நேம் சொல்லி எனக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க ப்ரோ. படாக் ஸ்டாண்ட்ல என்ன ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குங்க ப்ரோ? படாக் ஸ்டாண்ட் 1000 இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இது ஹையர் சிசி 800 சிசிக்கும் உங்களுக்கு போட்டு இது பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம். ஆமா. கலர் வந்து கிரீன் கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு. பம்பர்ஸ் எல்லாம் ப்ரோ? பம்பர்ஸ் வந்து புல்லட்டுக்கு இருக்கு உங்களுக்கு. ஹண்டர் இன்ஜின் கார்டு எல்லாம் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. அதான் பைக் கூட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ரேரான பார்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சர்வீஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆயில் மாத்திரம்னா நம்ம கடையில வாங்குற பொருளும் மாத்திக்கலாம், வெளியில நீங்க வாங்கிட்டு வந்தாலும் மாத்திக்கலாம். அது மாதிரி ஆக்சிடென்ட் பைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி டேங்க் எல்லாமே போச்சு.
இது நம்மகிட்டே ஆர்டர் போட்டு நம்மளே மாட்டி கொடுத்துறோம். மாட்டி அது கொடுத்து மாதிரி சர்வீஸ் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும்னு நினைக்காது, நம்மகிட்ட எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். கம்மியாக தமிழன் ரைடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் அமைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஷாப்போட பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கம்மி விலையில பைக் ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைக் சர்வீஸ் சென்டரும் அவைலபிள் இருக்குங்க. நீங்க ஒரு ஆக்சிடென்டான பைக்ல ஆகட்டும் இல்ல வந்து அதை கொண்டு வந்தாலும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க கிட்ட வாங்கக்கூடிய பொருளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே கம்மியான சார்ஜஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நீங்க கேட்கிற கஸ்டமைஸான ஆக்சசரிஸ் கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ஹோல்சேல் ரீட்டைலும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மறக்காம வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க.